அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தினுடைய 2வது சோமவார விரதம் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நாள். வர்ற திங்கட்கிழமை 2வது சோமவாரம். இந்த சந்திரனுக்குரிய நாள் இல்லையா இந்த திங்கட்கிழமை? சந்திர மௌலீஸ்வரன், சந்திர மகுடன், அப்படித்தானே இப்போ சிவனுக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த பரமசிவன் இருக்கிறார் இல்லையா, அவரை நினைக்க வேண்டிய ஒரு நாள். அந்த பார்வதி பரமசிவனுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தை பெறுவதற்காக உள்ள விரதங்களிலே ஒரு மகத்தான விரதம்தான் இந்த சோமவார விரதம். இரட்டைப்படையாக வருகின்ற 2வது சோமவார விரதத்தை இருக்கின்ற பொழுது நமக்கு எத்தகைய குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்கள் மறையும். இறை அருளாலே சிவபதம் அப்படி என்கிற உயர்ந்த இடம் கிடைக்கும். 3வதாக அதெல்லாம் பின்னாடியில் கிடைக்குது. இந்த விரதத்தை இருந்தாலே மனதிலே சந்தோஷம் பிறக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களிலே பெண்கள் சாரி சாரியாக போவார்கள். பெண்களுக்குரிய விரதம் இது. அவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை, ஏற்கனவே சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அது இன்னும் சந்தோஷப்பட வேண்டும். இல்லை, வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பொருளாதார வலு பெற வேண்டும். உறவுகள் சங்கமித்து ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும். எவ்வளவும் தான் நம்முடைய பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு இந்த சோமவார விரதத்தை இருக்கின்றோம். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களிலே இந்த கார்த்திகை சோமவாரத்துக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் சங்காபிஷேகம் தான் விசேஷம். அந்த சங்கு 108 சங்கா இருக்கலாம், இல்லாட்டி போனால் 1008 சங்கா இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 12 ராசி மண்டலமாக இருக்கும். அதுக்கு நடுவில் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்கு என்பது சிவனை குறிக்கும். இடம்புரி சங்குன்னுட்டு இடப்பாகத்தை கொடுத்ததால் வாமபாகம் இல்லையா, அதனால் அங்கே பார்வதியை குறிக்கும். இது இல்லாமல் 8 திசைகளுக்கும் 8 சங்கு வைப்பாங்க. அப்போ 108 + 8 + வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு எவ்வளவு? 108 10 சேர்ந்து 118 சங்குகள் இருக்கும். ஒவ்வொரு சங்கிலையும் சுத்தமான தீர்த்தத்தை வைத்து பூக்களாலே நிரப்பி தர்பையை வைத்து மாவிலையை செருகி ஒரு கலசம் மாதிரி தான். ஒன்றுக்கு மந்திர ஜபம் பண்ணி மந்திரத்தினாலே அந்த, ஏன்னா தீர்த்தத்தில் தான் அந்த சக்தி முழுக்க இருக்குது. அதனால் அங்கே சங்கு பூஜை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சங்கு பூஜையை இன்றைக்கு பார்த்து குங்குமத்தினாலே உமையம்மை, அதாவது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் அந்த விரதத்தை நிறைவு செய்து கொண்டால் இந்த சோமவார விரதத்தினாலே நமக்கு சுகந்தமான சுகமான அற்புதமான நல்வாழ்வு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பாடலை அந்த சிவாலயத்திலே பாடுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த விரத பலன் பல மடங்காக கிடைக்கும். என்ன பாடல் பார்ப்போமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, பராய்த்துறை மேவிய பரமனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. ஒரு 8 வரி, இதில் 4 வரி கூட நீங்கள் பாடலாம். அந்த சிவாலயத்திலே அமர்ந்து ஜபம் செய்து வணங்கி அபிஷேக ஆராதனைகளை பார்த்து பிரகாரத்தை வலம் வீட்டிலே விளக்கு பூஜை செய்து விளக்கை ஏற்றி பூஜை செய்து நீங்கள் அந்த விரதத்தை நிறைவுபடுத்தி கொண்டால் ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.